ஓம் சாந்தி. 7/8/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இதுவரை படித்த அனைத்தையும் மறந்து ஒரேயொரு தந்தையை நினைவு செய்யுங்கள். கேள்வி: பாரதத்தில் சத்யுக சுயராஜ்யத்தின் ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்றால் எந்த ஒரு பலம் வேண்டும்? பதில்: தூய்மையின் பலம். நீங்கள் சர்வ சக்திவான் தந்தையுடன் யோகம் செய்து தூய்மை ஆகிறீர்கள். இந்த தூய்மையின் பலத்தினால் தான் சத்யுக சுயராஜ்யத்தின் ஸ்தாபனை ஆகிறது. இதில் சண்டை ஆகிய எந்த விஷயமும் கிடையாது. ஞானம் மற்றும் யோக பலமே ராவண உலகத்தின் அதிபதியாக ஆக்கி விடுகிறது. இதே பலத்தினால் ஒரே வழியில் சத்யுக ஸ்தாபனை ஆகிவிடுகிறது. பாடல்: கடைசியில் அந்த நாளும் வந்தது இன்று. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாட்டு கேட்டீர்கள். இந்த பாடல் ஒன்றும் நம்மால் அமைக்கப்பட்டது கிடையாது. எப்படி மற்ற வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களின் சாரம் புரிய வைக்கப்படுகிறதோ அதே போல ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள இப்பாடல்களின் சாரத்தையும் புரிய வைக்கிறார். படகோட்டி அல்லது தோட்டக்காரன் அல்லது சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தை என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். ஜீவன் முக்திக்காக பக்தி செய்கிறார்கள். ஆனால் ஜீவன் முக்தி அல்லது சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரு பகவான் ஆவார். அதன் பொருளை குழந்தைகள் தான் புரிந்து கொள்ள முடியும். மனிதர்கள் புரியாமல் உள்ளார்கள். சத்கதி என்றால் துக்கத்தில் இருந்து விடுவித்து சாந்தியின் பிராப்தி செய்விக்கப்படுகிறது. இங்கு லட்சுமி நாராயணனின் ராஜ்யம் இருக்கும் பொழுது இங்கு தூய்மை, சுகம், சாந்தி இருந்தது என்பதை பாரதவாசி குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். ராதை கிருஷ்ணரின் ராஜ்யம் என்று கூற முடியாது. உண்மையில் ராதை தாய்மார்களின் இனத்தவர் ஆவார். அவரை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். பிறகும் கிருஷ்ணரை மிகவும் அன்பு செய்கிறார்கள். ஊஞ்சலில் ஊஞ்சலாட்டுகிறார்கள். கிருஷ்ணரின் ஜன்மாஷ்டமி கூட கொண்டாடுகிறார்கள். ராதைக்கு ஜெயந்தி கொண்டாடுவது இல்லை. உண்மையில் இருவருக்குமே கொண்டாட வேண்டும். ஒன்றுமே புரிந்து கொள்வதில்லை. அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரமோ யாருக்குமே தெரியாது. தந்தை வந்து தன்னுடைய மற்றும் அனைவரின் வாழ்க்கை சரித்திரத்தை கூறுகிறார். சிவபரமாத்மா நமக என்று மனிதர்கள் கூறவும் செய்கிறார்கள். ஆனால் அவரது வாழ்க்கை சரித்திரம் பற்றி தெரியாது. மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரத்திற்கு சரித்திரம் பூகோளம் என்று கூறப்படுகிறது. உலகத்தின் சரித்திரம் பூகோளம் பாடப்படுகிறது அல்லவா? எத்தனை மாநிலங்களில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள்? எவ்வளவு நிலப்பரப்பில் மீது ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள்? எப்படி ஆட்சி புரிந்தார்கள்? பின்பு அவர்கள் எங்கு சென்றார்கள்? இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு நல்ல முறையில் புரிய வைக்கப்படுகிறது. படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஞானத்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். உண்மையில் இது கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்யுகத்தின் ஆரம்பம் ஆகும் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிந்துவிட்டுள்ளது. சங்கமத்தில் தான் பரம்பிதா பரமாத்மா வந்து மனிதர்களை பதீத நிலையிலிருந்து பாவன தேவதையாக ஆக்குகிறார். உத்தம புருஷர்கள் அல்லது புருஷோத்தமராக ஆக்குகிறார்கள். ஏனெனில் இச்சமயத்தில் மனிதர்கள் உத்தமமாக இல்லை.
தாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். உயர்ந்த தரம், நடுத்தரம், தாழ்ந்த தரம் சதோ, ரஜோ, தமோ ஆகிறார்கள். யார் நல்ல முறையில் ஞானம் கேட்கிறார்களோ அவர்களை சதோ குணம் உடையவர்கள் என்று கூறுவார்கள். யார் கொஞ்சமாக கேட்கிறார்களோ அவர்களை ரஜோ குணமுடையவர்கள் என்று கூறுவார்கள். யார் கேட்பதே இல்லையோ அவர்களை தமோ குணமுடையவர்கள் என்று கூறுவார்கள். படிப்பில் கூட அவ்வாறே ஆகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு சதோ பிரதானமான படிப்பு வேண்டும். எனவே சதோ பிரதானமான லட்சுமி நாராயணர் ஆவதற்கான ஞானம் உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. நரனிலிருந்து நாராயணர், நாரியிலிருந்து லட்சுமி ஆக வேண்டும். கீதைக்காக கூட நீங்கள் இது உண்மையான கீதை என்று கூறுகிறீர்கள். இது உண்மையான கீதா பாடசாலை, அதாவது சத்யநாராயணர் ஆவதற்கான கதை அல்லது உண்மையான அமரக் கதை, உண்மையான மூன்றாவது கண்ணின் கதை என்று நீங்கள் எழுதலாம். படங்களோ எல்லாமே உங்களிடம் உள்ளது. இவற்றில் முழு ஞானம் உள்ளது. பிரஜாபிதா, பிரம்மா, குமார், குமாரி நாங்கள் பாரதத்தை சதோ பிரதானமான சொர்க்கமாக ஆக்கியே விடுவோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது உறுதி எடுக்கிறீர்கள். நீங்கள் இந்த செய்தியை தெரியப்படுத்த வேண்டும். காந்தியடிகள் கூட பாவன ராஜ்யத்தை விரும்பினார். எனவே அவசியம் இப்பொழுது பதித ராஜ்யம் ஆகும். சுயம் நாம் பதிதமாக இருக்கிறோம் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ராவணன் என்பது 5 விகாரமாகும். ராமராஜ்யம் வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்றால் அவசியம் அசுர சம்பிரதாயம் ஆகிறார்கள் அல்லவா? ஆனால் இது யாருடைய புத்தியிலும் வருவதில்லை. எவ்வளவு பெரிய பெரிய குமாரர்கள் கூட இந்த அளவிற்கு புரிந்து கொள்வதில்லை. நாங்கள் ஸ்ரீமத் படி பிரம்மா மூலமாக 5 வருடங்களுக்கு முன்பு போலவே தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் அறிவிப்பு விடுக்கிறீர்கள். இது புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். இப்பொழுது தாழ்ந்த நிலையில் உள்ள புருஷர்களிலிருந்து சதோ பிரதானமான புருஷோத்தமராக ஆகிறீர்கள். மரியாதா புருஷோத்தமர் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தினர் தான் ஆவார்கள். இப்பொழுது ஒரே ஒரு தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிறது. பிறகு வேறு தர்மங்கள் இருக்கவே இருக்காது. சத்தியுகத்தில் ஒரு தர்மம், ஒரே ஒரு ராஜ்யம் இருந்தது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் நிரூபித்து புரிய வைக்கிறீர்கள். திரேதாவில் சூரிய வம்சத்திலிருந்து மாறி சந்திர வம்சத்திற்கு செல்கிறார்கள் என்றாலும் கூட மொழி ஒன்றாகத்தான் இருக்கும். இப்பொழுதோ பாரதத்தில் அநேக மொழிகள் உள்ளன. நம்முடைய ராஜ்யத்தில் ஒரே ஒரு மொழி இருந்தது என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். தற்சமயத்திலோ நிறைய பார்த்து கொண்டே இருப்பீர்கள். எப்படி பிரயாணம் செய்து பக்கத்தில் வந்து கொண்டே இருக்கும் பொழுது இப்பொழுது நம்முடைய வீடு வந்துவிட்டது என்று தங்களது தேசத்தின் பக்கம் பார்த்து குசி அடைகிறார்கள். அவ்வளவுதான். இப்பொழுதே போய் சந்திக்க போகிறோம் என ஆனந்தப்படுவர். அதுபோன்று உங்களுக்கு கூட உங்களது ராஜதானியின் காட்சி, அதாவது சாட்சாத்காரம் தெரிந்து கொண்டே இருக்கும்.
தங்களுடைய முயற்சியினுடைய சாட்சாத்காரம் கூட ஆகும். வாக் பயிற்சி செய்யுங்கள் என்று நமக்கு எவ்வளவு சொல்கிறார் என்பதை பார்ப்பார்கள். இல்லை என்றால் ஐயோ ஐயோ என்பார்கள் மற்றும் பதவியும் குறைந்து போய் விடும். யோகத்தின் யாத்திரை பற்றி எல்லோருக்கும் கூறிக்கொண்டே இருங்கள். புரிய வைப்பதோ மிகவும் சுலபமாகும். ஏணிப்படி எவ்வளவு சுலபமானதாக உள்ளது. யார் தாமதமாக வருகிறார்களோ அவர்களுக்கு நாளுக்கு நாள் சுலபமான ஞானம் கிடைக்கிறது. ஒரு வாரம் புரிந்து கொண்ட உடனேயே சுலபமாக புரிந்து கொண்டு விடுவார்கள். படங்கள் அது போல தயாரிக்கப்பட்டுள்ளது. அதில் மிக சரியான விளக்க உரை உள்ளது. 84 பிறவிகளின் சக்கரம் முற்றிலும் சரியாக உள்ளது. இது பாரதவாசிகளுக்காக உள்ளது. குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் முழு ஞானம் உள்ளது. பதீத பாவனர் சத்கதி தாதா சிவபாபாவின் வழிப்படி நாம் மீண்டும் சகஜ ராஜயோக பலத்தினாலே நம்முடைய உடல் மனம் பொருளாலே பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மற்றவர்களுடைய எதையும் நாம் பயன்படுத்துவது இல்லை. தங்களுடைய உடல் மனம் பொருளால் சேவை செய்கிறோம். யார் எவ்வளவு செய்கிறார்களோ அவர்கள் தங்களது வருங்காலத்திற்காக அமைக்கிறார்கள். நீங்கள்தான் வீட்டின் உறுப்பினர்கள் ஆவீர்கள். உங்கள் மூலமாகத்தான் பாபா சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வித்து கொண்டிருக்கிறார். செலவு கூட நீங்கள்தான் செய்வீர்கள். உங்களது செலவு ஒன்றும் அதிகமாக இல்லை. நீங்கள் சிவபாபாவை நினைவு மட்டும் செய்ய வேண்டும். கன்னியர்கள் என்ன செலவு செய்ய வேண்டியுள்ளது? அவர்களிடம் ஏதாவது இருக்கிறதா என்ன? பாபா குழந்தைகளிடம் என்ன கட்டணம் வாங்குவார்? எதுவும் கிடையாது. பள்ளி கூடங்களிலோ முதலில் கட்டணத்தின் விஷயம் பேசுகிறார்கள். அங்கு கல்விக்காக எவ்வளவு செலவாகிறது? இங்கோ சிவபாபா குழந்தைகளிடம் எப்படி பைசா வாங்குவார்? சிவபாபா பைசா வாங்குவதற்கு தனக்கென்று வீடு அமைக்க வேண்டி இருக்கிறதா என்ன? குழந்தைகளாகிய நீங்கள் வருங்காலத்தில் சொர்க்கத்திற்கு சென்று வைரம் வைரூடியங்களின் அரண்மனை அமைக்க வேண்டியுள்ளது. எனவே நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்களோ அதற்கான பலன் வருங்காலத்தில் உங்களுக்கு மாளிகையாக கிடைத்து விடுகிறது. இது மிகவுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். எந்த அளவு யார் உடல் மனம் பொருளால் சேவை செய்வார்களோ அவர்கள் அங்கு அதற்கேற்றபடி அடைவார்கள். கல்லூரி அல்லது ஆஸ்பத்திரி கட்டுகிறார்கள். 10 லட்சம் 20 லட்சம் செலவிட வேண்டி வருகிறது. அவ்வளவு செலவு ஏற்படுவதில்லை. சிறிய வீட்டில் ஆன்மீக கல்லூரி அல்லது ஆஸ்பத்திரி அமைக்கிறார்கள். பாண்டவர்களின் ஆதி தலைவன் யாராக இருந்தார்? அவர்களோ கிருஷ்ணரின் பெயரை எழுதிவிட்டுள்ளார்கள். உண்மையில் நிராகார பகவான் ஆவார். உங்களுக்கு ஸ்ரீமத் அளிப்பவர் பகவான் ஆவார். மற்றபடி எல்லோரும் ராவண ராஜ்யத்தில் ராவணனின் வழிப்படி உள்ளார்கள். ராவணனுடைய வழிப்படி எவ்வளவு அசுத்தமாக ஆகிவிட்டுள்ளார்கள். இப்பொழுது இதே படைப்பு பழையதாக பின்னர் அதுவே புதிதாக ஆகிறது.
சிருஷ்டியில் பாரதம்தான் இருந்தது. பாரதம் புதியது, பாரதம் பழையது என்று கூறுவார்கள். புதிய பாரதமோ சொர்க்கமாக இருந்தது. பிறகு பாரதம் பழையதாக ஆகும் பொழுது நரகமாகும். இதற்கு பயங்கரமான நரகம் என்று கூறப்படுகிறது. மனிதர்களினுடையதே விஷயமாகும். இங்கு சுகத்தின் பெயர் அடையாளமே இல்லை. இங்கு ஏதாவது சுகமா என்ன? சந்நியாசிகள் கூட இச்சமயத்தின் சுகத்தை காக்கை எச்சத்திற்கு சமம் என்கிறார்கள். எனவே அவர்கள் இல்லறத்தை விட்டு விடுகிறார்கள். அவர்கள் சொர்க்கம் அல்லது சத்யுகத்தில் ஸ்தாபனை செய்ய முடியாது. கிருஷ்ணபுரியோ பரமாத்மாதான் ஸ்தாபனை செய்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் சதோ பிரதானமாக இருந்தது. எனவே கிருஷ்ணரை மிகவும் அன்பு செய்கிறார்கள். ஏனெனில் தூய்மையானவர் அல்லவா. சிறிய குழந்தை பிரம்மா ஞானிக்கு சமம் என்று பாடவும் படுகிறது. சிறிய குழந்தைகளுக்கு விகாரங்கள் பற்றி தெரிந்திருப்பதில்லை. சந்நியாசிகளுக்கோ பிறகும் தெரியும். குழந்தையோ பிறவியிலேயே மகாத்மா ஆகும். குழந்தைகளுக்கோ தூய்மையான மலர் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் முதல் நம்பர் மலராகும். சொர்க்கமான புது உலகத்தின் முதல் இளவரசராவார். ஜென்மம் எடுத்தவுடன் முதல் இளவரசர் என்று கூறுவார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் போன்ற குழந்தை கிடைக்க வேண்டும் என்று கிருஷ்ணரை எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். எப்படி ஆக வேண்டுமோ அப்படியே ஆகுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். ஒரே ஒரு கிருஷ்ணர் மட்டும் ஆகிறாரா என்ன? பிரின்ஸ் ஆப் வேல்ஸ் எத்தனை பேர் ஆகிறார்கள்? இரண்டாவது மூன்றாவது என்று ஆகிறார்கள் அல்லவா. எனவே இங்கு கூட பரம்பரை உள்ளது. தந்தைக்கு பின்னால் மற்றவர் சிம்மாசனத்தில் அமருவார். எப்படி வம்சம் இருக்கிறது அதே போல இது வம்சம் ஆகும். உங்களுடைய தொடர்பே கிறிஸ்தவர்களுடன் உள்ளது. கிருஷ்ணர் மற்றும் கிறிஸ்தவர் இருவருடையதும் ஒரே ராசி ஆகும். கொடுக்கல் வாங்கல் கூட தங்களுக்குள் நிறைய நடக்கிறது. பாரதத்திலிருந்து அவர்கள் எவ்வளவு செல்வத்தை எடுத்து சென்றுள்ளார்கள். இப்பொழுது மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ரிட்டர்ன் சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஐரோப்பியவாசிகள் தங்களுக்குள் சண்டையிட்டு முடிந்து போய் விடுவார்கள். இது பற்றி கதை கூட உள்ளது. 2 பூனைகள் சண்டையிட்டன. நடுவில் குரங்கு வெண்ணெயை சாப்பிட்டு சென்று விட்டது. இந்த விஷயம் தற்போதையதாகும். அவர்கள் தங்களுக்குள் சண்டையிடுவார்கள். மேலும் ராஜ்ய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக ஆழமான ஞானம் உள்ளது. நாம் அனைவரும் பிரம்மா குமார் குமாரிகள் ஆவோம் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. அப்படியின்றி நாம் குஜராத்தி ஆவோம், நாம் வங்காளத்தினர் ஆவோம் என்பதல்ல. அப்படி கிடையாது. இந்த கருத்து வேற்றுமை கூட நீங்கி போய் விட வேண்டும். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் ஆவோம். பிரம்மா மூலமாக சிவபாபாவின் ஸ்ரீமத் படி ஞானம் மற்றும் யோக பலத்தினாலே மீண்டும் நாம் நமது சுயராஜ்யத்தை
ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். யோக பலத்தினால் தான் நாம் பாவனம் ஆகிறோம். தந்தை சர்வசக்திவான் ஆவார். அவரிடமிருந்து பலம் கிடைக்கிறது. நீங்கள் உலக அரசாட்சி பெறுகிறீர்கள். இதில் சண்டை ஆகிய எதுவுமே நீங்கள் செய்வதில்லை. முழுமையான தூய்மையின் பலம் ஆகும். வந்து பதித்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குங்கள் என்று கூறவும் செய்கிறார்கள். எனவே நினைவினுடையதே பலம் ஆகும். அப்படியின்றி அங்கு சிக்கலான வேலைகளில் போய்விட்டு எல்லாவற்றையும் மறந்து விடுவதல்ல. இங்கு நேரிடையாக கடலின் அலைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நதிகளிலோ அந்த அலைகள் இருப்பதில்லை. கடலினுடைய ஒரே ஒரு அலை கூட எவ்வளவு தீமையை ஏற்படுத்தி விடுகிறது. பூகம்பம் ஏற்படும் பொழுது கடல் கூட பொங்கி எழும். கடலை வறண்டதாக ஆக்கி நிலங்கள் வாங்கி உள்ளார்கள். அந்த புத்தியை பிறகு எவ்வளவு விலைக்கு விற்கிறார்கள். இந்த மும்பையை இருக்காது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இதற்கு முன்பு சிறிய ஒரு கிராமமாக இருந்தது. இந்த தாய்மார்கள் கள்ளம் கபடமற்றவர்கள் ஆவார்கள். அந்த அளவிற்கு எழுத படிக்க தெரியாது. இங்கோ படித்தது அடிக்கை மறக்க வேண்டும். நீங்கள் எதுவும் படிக்கவில்லை என்றால் நல்லது. படித்திருக்கும் மனிதர்கள் புரிந்து கொள்ளும் நேரத்தில் எவ்வளவு கேள்விகள் கேட்கிறார்கள். இங்கோ தந்தையை நினைவு மட்டுமே செய்ய வேண்டும் அல்லவா? எந்த ஒரு தேகாதாரி மனிதனையும் நினைவு செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது. ஒரே ஒரு எல்லையில்லாத தந்தைக்கு தான் மகிமை உள்ளது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு பகவான் ஆவார். பிறகு இரண்டாவது நம்பரில் பிரம்மா இருக்கிறார். அவரை விட உயர்ந்தவர் வேறு யாரும் இருப்பதில்லை. இவரை விட உயர்ந்தவர் வேறு யாரும் இருப்பதில்லை. இவரை விட பெரியவர் வேறு யாருமே கிடையாது. ஆனால் எவ்வளவு சாதாரணமாக நடக்கிறார் பாருங்கள். எப்படி சாதாரண முறையில் குழந்தைகளுடன் அமருகிறார். ரயிலில் பயணம் செய்யும் போது இவர் யார் என்பது யாருக்கும் தெரிகிறதா என்ன? பகவான் வந்து ஞானம் அளிக்கிறார் என்றால் அவசியம் பிரவேசம் செய்து ஞானம் அளிப்பார் அல்லவா? ஒருவேளை கிருஷ்ணராக இருந்தார் என்றால் ஒரே கூட்டம் கூடி போய்விட்டிருக்கும். பின்பு படிப்பிக்க கூட முடியாது. தரிசனம் மட்டுமே செய்து கொண்டிருப்பார்கள். இங்கோ தந்தை மறைமுகமாக சாதாரண வேடத்தில் வந்து குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார். நீங்கள் யாருக்குமே கண்ணுக்கு புலப்படாத மறைவான சேனை ஆவீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் மீண்டும் நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த பழைய சரீரத்தை விட்டு புதிய தூய்மையான உடலை தரிப்பீர்கள்.
இப்பொழுது அசுர சம்பிரதாயமாக உள்ளது. பிறகு தெய்வீக சம்பிரதாயமாக ஆகிவிடும். நாம் புது உலகத்தில் தெய்வீக உடலை தரித்து ஆட்சி புரிவேன் என்று ஆத்மா கூறுகிறது. ஆத்மா ஆண் ஆகும். உடல் இயற்கை ஆகும். ஆத்மா எப்பொழுதும் ஆண் ஆகும். மற்றபடி சரீர கணக்கு வழக்குப்படி ஆண் உடல் அல்லது பெண் உடல் கிடைக்கிறது. ஆனால் நான் அவிநாசி ஆத்மா ஆவேன். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. கலியுகத்தின் விநாசம் கூட அவசியம் ஆகும். விநாசத்தின் அறிகுறிகள் கூட முன்னால் பார்க்கிறீர்கள். அதே மகாபாரத போர் ஆகும். எனவே அவசியம் பகவான் கூட இருப்பார். எந்த ரூபத்தில் எந்த உடலில் என்பது குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நான் முற்றிலும் சாதாரண உடலில் வருகிறேன் என்றும் கூறுகிறார். நான் கிருஷ்ணரின் உடலில் வருவது கிடையாது. இவரே முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறார். நான் இவருடைய அநேக பிறவிகளின் கடைசி பிறவியிலும் கடைசியில் வருகிறேன் என்று கூறவும் செய்கிறார். 84 பிறவிகள் சூரிய வம்சத்தின் குடும்பத்தார் தான் எடுக்கிறார்கள். அவர்களே முதல் நம்பரில் வருவார்கள். சாகாரி விருட்சம் மற்றும் நிராகாரி விருட்சம் இரண்டும் பற்றிய முழு ஞானம் உங்களுக்கு உள்ளது. மூலவதனத்திலிருந்து வரிசை கிரமமாக ஆத்மாக்கள் வருகிறார்கள். முதலில் தேவி தேவதா தர்மத்தின் ஆத்மாக்கள் வருகிறார்கள். பிறகு வரிசை கிரமமாக மற்ற தர்மத்தினர் வருகிறார்கள். படங்களின் விளக்கமோ மிகவும் உயர்ந்ததாக உள்ளது. குழந்தைகள் புரிய வைக்க வேண்டும். குமாரிகள் முன்னிலையில் இருக்க வேண்டும். ஒரு சில பெண் குழந்தைகள் இப்பேற்பட்ட விஷயங்களை புரிய வைத்தார்கள் என்றால் அற்புதமாகிவிடும் அல்லவா? எவ்வளவு பெயரை வெளிப்படுத்துவார்கள். லௌகீக பெயர் மற்றும் அலௌகீக பெயர் இரண்டையும் புகழடைய செய்து விடுவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. சங்கம யுகத்தில் சிறந்த செயல்கள் செய்து புருஷோத்தமர் ஆக வேண்டும். தரத்தில் தாழ்ந்தவராக ஆகி விடும் வகையில் அப்பேற்பட்ட எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. 2. மறைமுகமான ரூபத்தில் தந்தைக்கு உதவி செய்பவராக ஆகி பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். தங்களுடையதே உடல் மனம் பொருள் மூலமாக பாரதத்தை சொர்க்கமாக ஆக்க வேண்டும். நினைவு மற்றும் தூய்மையின் பலத்தை சேமிப்பு செய்ய வேண்டும். வரதானம். தனது சம்பூர்ண நிலையின் மூலம் அனைத்து விதமான அடிமைத்தனத்தை அழிக்கக்கூடிய இயற்கையை வென்றவர் ஆகுக. விளக்கம். நீங்கள் தனது சம்பூர்ண நிலையில் நிலைத்துவிடும் பொழுது இயற்கையின் மீது கூட வெற்றி அதாவது அதிகாரத்தின் அனுபவம் செய்வீர்கள். சம்பூர்ண நிலையின் எந்த விதமான அடிமைத்தனமும் இருக்காது. ஆனால் இப்படிப்பட்ட
சம்பூர்ண நிலை அடைவதற்கு 3 விஷயங்கள் இணைந்து இருக்க வேண்டும். அதுல 1 ஆன்மீகம், 2 ஆன்மீக போதை, 3 கருணை உள்ளம். எப்போது இந்த 3 விஷயங்களும் வெளிப்படையான முறையில் ஸ்திதியில், முகத்தில் மற்றும் காரியங்களில் தென்படுமோ அப்போது தான் அதிகாரி மற்றும் இயற்கையை வென்ற ஆத்மா என்று கூற முடியும். ஸ்லோகன்: ஸ்ரீமத் என்ற கடிவாளம் உறுதியாக இருந்தால் மனம் என்ற குதிரை தறிகெட்டு ஓடாது. அவ்யக்த சமிகை: அபவித்ரதாவின் விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவராக ஆகுங்கள். விளக்கம்: ஒருவேளை ஏதாவது அசுத்த விருத்தி, நினைவு மற்றும் சங்கல்பம் இருந்தால் பிராமணன் என்ற ஸ்திதியில் நிலைத்திருக்க முடியாது. ஆகையால் அடியிலும் எச்சரிக்கையாக இருங்கள். சிறப்பம்சங்களின் கூடவே ஒரே ஒரு பலவீனம் இருந்தாலும் ஒரு பலவீனம் பல சிறப்பம்சங்களை அழித்துவிடும். ஓம் சாந்தி.